இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபில்ம் மூமெண்ட், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங் மூமெண்ட் மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் நடந்துருச்சு. இந்தியாவில் வேறு பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட நடக்காது. நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க இங்கே தமிழ் சினிமாவில் வரா மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நாங்கள் இங்கெல்லாம் பாம்பேயில் ஹைதராபாத்லாம் கூட வரதில்லை அப்படிங்கிற. எதனால அப்படின்னா ஒரே பதில் நாளே இயக்குனர்னால தான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு டிவி ஷோ மட்டும் இல்லை, ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கும் இதை கொண்டு போவோம். தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்கு வந்து இது ஒரு காரணம் அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்து இன்றைக்கி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அண்ட் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. வந்து இந்த கூட்டத்தில் இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கிற இந்த நிறைய பேர் வந்து நாளைக்கு சென்டர் ஸ்டேஜ் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு கண்டிப்பாக ஒரு வழியாக இருக்கும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நேராக பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற கேமராஸ்லாம் நாளைக்கு அந்த பக்கம் திரும்பவும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய டேலண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதுக்கான ஒரு வழியாக வந்து ஜெவி மீடியா ட்ரீம்ஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ நாளே இயக்குனரில் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல படம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை சீக்கிரமாக எப்படி பண்ணுறதும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சவங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஜேவி மீடியா ட்ரீம்ஸ். என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ டு ஜேவி மீடியா ட்ரீம்ஸ் ஃபார் நாளை இயக்குனர் டு எங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் இந்த ஃபங்க்ஷன். ஏன்னா நான் வந்து ஒரு சினிமானா எப்படி என்னன்னு எதுவுமே தெரியாமல் வெறும் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அது ரொம்ப இண்டிபெண்ட்டாக நானே கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு படம் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகி இப்போ வந்து இந்த உட்காந்துருக்கேன்னா கண்டிப்பாக ஆல் கிரெடிட் கோஸ் டு நாளை இயக்குனர் ஷோ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாளை இயக்குனர் ஷோவாக நான் பார்க்கல. ஐ வுட் சே இட்ஸ் நாளை இயக்குனர் ஃபில்ம் இன்ஸ்டியூட் தான். நான் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், தேர்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. கண்டிப்பாக என்னோட கெரியரில் ஒரு 5 வருஷத்தை குறைச்சி, அதாவது ஒரு படம் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒரு பல வருஷங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதில் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்தை குறைச்ச ஒரு எஃபர்ட் வந்து நாளை இயக்குனர்னால தான். ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட். அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ இப்போது அது மூலமாக வந்து நிறைய பேர் லைக் பாலாஜி ஃபஸ்ட்டு பண்ணார், நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அடுத்த நலன் படம் பண்ணிட்டுருக்காரு, அவர் ஷூட்டிங் இப்போ அடுத்த போயிட்டுருக்கு. அவர் நாளை இயக்குனர் கண்டஸ்டன்ட் தான். அருண்குமார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு படம், எஸ்பி மோகன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ 2 பேர். ஸோ ஐ திங்க் இதுவே ஒரு பெரிய இதாக வந்துட்டுருக்கு. ஸோ விஷ் ஆல் த ஃபில்ம் மேக்கர்ஸ் வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் லாட். ஜெயவில் சார், ஐ திங்க் போன 6 வருஷம் எனக்கு தெரியும் அவர் யார். மாநாடு மயிலாடு நிறையா எபிசோட்ஸ், நிறையா சீசன்ஸ் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது அவளோட டீம் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி கூல் அண்ட் லைட்டிங் எல்லாம் அழகாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் சீசன் 7 மாநாடு மயிலாடு அவர் ஆக்டிங் கூட பண்ணியாச்சு. அப்போது கொஞ்சம் ரவுடி மாதிரி. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் பிகாஸ் ஆல்வேஸ் அவர் நிறையா சேஞ்ச் எல்லாம் இருக்குது. எப்போவுமே நான் அப்படி தான் சொல்கிறேன், என்னோட சேலரி வருது, அப்புறம் நோ ப்ராப்ளம், நான் அவருக்கு கிட்னாப் பண்ணி போகிறேன், என்னோட ஒரு எபிசோட் ஃபினிஷ், நோ ப்ராப்ளம், பிகாஸ் ஆல்வேஸ் சேஞ்ச் அண்ட் ஆல்சோ he is like a coconut, outside very rough outlook, ஆனால் உள்ளே ஒரு க்ரீம் மாதிரி சாஃப்ட் அண்ட் வெரி ஸ்வீட். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ ஜெயவில் சார் ஃபார் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்கள் மட்டும்காக இல்லை, ஐ திங்க் ரொம்ப நல்லா நிறையா நியூ கமர்ஸ்க்காக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட நல்வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னது தான், இது நாளை இயக்குனர் சொல்ல. நான் சினிமாவுக்கு வரும்போது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து அப்போ கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 வருஷம் முன்னால் நான் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போது எனக்கு கிடைக்கல. வந்து ஒரு 4-5 வருஷம் அங்கங்கே எங்கே கதவை தட்டுறதுனே தெரியாமல் எல்லா பக்கம் கதவை தட்டிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துருந்தேன். அப்புறம் லக்கியாக தான் எனக்கு சான்ஸே கிடைச்சது. ஸோ இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா இந்த மாதிரி நிறைய பேர் சினிமாக்குன்னு வர்றாங்க. சினிமாவுக்கு வரும்போது நான் தான் முதல்ல கூட சொல்லிட்டேன், என்னென்னா வேறு எல்லாத்துலேயும் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் சினிமாவுக்கு வர்றதில் வந்து வாய்ப்பு வந்து ஆமாம் ரொம்ப வந்துட்டா அவ்வளோதான், மறுபடியும் திரும்பியும் போக முடியாது. வேணால் ஊருக்கு போனால் நோய் கடிச்சிடுவாங்க, இவரெல்லாம் ஹீரோ ஆகணும்னு போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி பின்னால் பேசியே அது நான் இந்த இப்போ இருக்கிற இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஜேவி அவர்கள் இந்த நாளை இயக்குனர் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது வந்து நிறைய டேலண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வர்றதுக்கு காரணமாக இருந்தது. அதனால் புதிய இயக்குனர் ஒருத்தர் ரொம்ப கரெக்டாக சொன்னார். அவர் என்னோட 5 வருஷத்தை மிச்சப்படுத்தி கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஜேவி அவர்களுடைய அந்த நாளை இயக்குனர் அந்த டீம் வந்து
எல்லாத்துக்குமே சினிமாவை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குது. அதே மாதிரி நல்ல டேலண்ட்ஸுகளை வந்து நிறைய பேர்த்த வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்புறம் சினிமாவுக்கும் இது ஒரு பெரிய ஹெல்ப். என்னென்னா புதுமுகங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அன்றைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி நாளைய இயக்குனர்களை ரெக்கக்னைஸ் பண்ணதுனால ஈஸியாக படங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடுது. ரெண்டாவது இவங்க வந்து எவ்வளோ திறமையாக படம் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது லோ பட்ஜெட் படங்கள் எடுக்கிறதுக்கான ப்ரொடியூசர்களும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய இயக்குனர்களும் வருவாங்க. ஸோ அதே மாதிரி வியாபாரத்துக்கும் இவங்கெல்லாம் வந்து படங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததுனால வியாபாரத்துக்கும் வந்து இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ எல்லா கிரெடிட்டுமே ஜேவி அவர்கள் நிறுவனத்துக்கு. அதனால் ஜேவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் அவர் எடுத்துக்கிட்டே இருக்கணும், பெரிய நிறுவனமாக வளரணும்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.